இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் இந்த வேளையில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான நாளிலும் ஆண்டவராகிய தேவன் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும். ஆமேன். இன்றைக்கு மனிதன் தன்னுடைய வாழ்க்கைக்காக பல காரியங்களை அவன் தேடுகிறான். அநேக மனிதர்களை தேடுகிறான், அநேக காரியங்களை அவன் தேடுகிறான். தன்னுடைய மனதிலே நிம்மதி வேண்டும் என்று சொல்லி நிம்மதிக்காக மனிதன் அநேக காரியங்களை தேடுகிறான். ஆனால் உலகத்தில் தேடுகிற காரியத்தின் நிமித்தம் அவனுடைய இருதயம் வாழாதபடி அவனுடைய இருதயம் வாதிக்கப்படுகிறது. ஆனால் இங்கே வேத வார்த்தை சொல்லுகிறது, தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயங்களை அவர் வாழ வைப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் உண்மையாய் தேடும் பொழுது உங்கள் இருதயம் வாழும். யார் அந்த தேவன் தெரியுமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். அந்த தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்திலே மனிதனால் ஜெயிக்க முடியாத மரணத்தை ஜெயித்து இன்றும் ஜீவனோடு இருக்கிற அந்த ஜீவனுள்ள ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அந்த ஜீவனுள்ள ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை தேடுகிற யாராக இருந்தாலும் உங்கள் இருதயம் வாழ செய்வார். உங்கள் இருதயம் வாழ்ந்திருக்கும். உங்கள் இருதயம் நிம்மதியோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் அந்த தேவன் உங்களை வாழச் செய்வார். நீங்கள் தேட வேண்டிய ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து. அந்த தெய்வத்தை தேடி பாருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை வாழச் செய்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வார்த்தையின்படி தேவனை தேடுகிற ஜனங்களுடைய இருதயத்தை கர்த்தர் வாழச் செய்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.